ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி என்டர்டெயின்மெண்ட் vlog. இன்றைக்கி மில்லட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட ஃப்ரீயாக விட்டுடலாம். அப்புறம் ஒரு அதே டம்ளரில் வலியாக உளுந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க இந்த மில்லட் தோசை, வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 3/4 டம்ளர் நம்ம சோளம் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் சோளம் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மில்லட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் கேழ்வரகு எடுத்துருக்கேங்க. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் கேழ்வரகு. அப்புறம் இன்னொரு 3/4 டம்ளர் திணை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுங்க, ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் 3/4 டம்ளர் சாமை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குதிரைவாளி இருந்தால் குதிரைவாளி கூட நீங்கள் 3/4 டம்ளர் எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லை. இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் வரும், அந்த எல்லோ கலர் போகிற வரைக்கும் நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒயிட் கலரில் வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம நார்மல் ரைஸ் இருந்துச்சுன்னா அதை 3 hours ஊற வைப்போம். இதை நம்ம ஒரு 6 hours அது ஊற வைக்கணுங்க. காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் அரைச்சிக்கலாம். என்னோடது ஒரு 6 to 7 hours ஊறிச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணுறது தான். நான் இதில் வெந்தயம் ஆட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்சியிலே தாங்க போடுறேன். உங்ககிட்ட கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக ஆட்டணுங்க, மரன்ட்டு ஆட்டக்கூடாது. அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக வரும். இதில் இட்லி கூட ஊற்றலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வருங்க மாவு. இவ்வளோ நேரம் ஆல்ரெடி பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக நல்லா கொலன்ட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொங்கி வரும் மாவு. நல்லா மாவு பொங்கி வந்துச்சுன்னா தான் தோசை இட்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது கூட இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. நான் பெரிய பவுலில் வைக்க மறந்துட்டேங்க. நீங்கள் பெரிய பவுலில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா பொங்கி வரும். என்னோடதெல்லாம் கீழே போயிடுச்சு, நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் தோசை தாங்க ஊற்றினேன். இட்லி கூட நீங்கள் ஊற்றலாம். நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது தோசை. நல்லா சூப்பராக முறுன்ட்டு வருங்க தோசை. இந்த தோசை யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை. இது கூட சைட் டிஷ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி, பருப்பு குழம்பு, புதினா சட்னி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். கார சட்னிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா முறுன்ட்டு வரும் பாருங்கள், திருப்பி போட்டால் பாருங்கள். இதை சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நான் தேங்காய் சட்னி தாங்க அரைச்சேன். ஸோ இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. 2 என்னங்க 3-4 சாப்பிட்லான்னு தோணுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.